சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க, யாராவது நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. வெந்தயம் சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. கருவேப்பிலை சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. கரிஞ்சீரகம் சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. ஆவாரம்பூ சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணதால சுகர் மாத்திரை யாராவது நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால் யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால் இந்த பானை வேற யாராவது குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை. நல்லா காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், மிக ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை ஒரு பேப்பரில் எழுதி எடுங்க, சரியா? எழுதி எடுத்து நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை ஆகும், அப்புறம் அது 16 மாத்திரை ஆகும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு முறையாக கூட போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு மைண்டில் கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகும். புரியலையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் போடக்கும் சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பேலன்ஸ்டு டயட் தான். எதை மறந்துடாதுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மறந்துடாதுங்க. கண்டிப்பாக பேப்பரில் எழுதிடுங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், சரியா? இந்த இன்ஃபர்மேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், சரியா? மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன். கமெண்ட்ஸில் YES மறந்துடாதுங்க, ஓகேவா?